ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 101வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். பலதரப்பட்ட மக்கள் அனுதினமும் நம்மோடு பழகுகின்றார்கள். நம்மோடு நட்பு பாராட்டி கொள்ளுகிறவர்களிலும் பல விதமான சிந்தை உள்ளவர்கள் காணப்படுகின்றார்கள். நாம் யாரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷர்களையும் உத்தமமான வழியில் நடக்கிறவர்களையும் நாம் கண்டுபிடித்து அவர்களோடு நம்முடைய ஐக்கியத்தையும் தொடர்புகளையும் வளர்த்து கொள்ளுவோமானால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். தவறான மனிதர்களிடத்திலே நம்முடைய ஐக்கியமும் தொடர்பும் காணப்படுமானால் நிச்சயமாய் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்திலே அது நமக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கிவிடும். சேரும் இடத்தை அறிந்து சேராதவர்கள் வேதனைகளினால் தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே உண்மையுள்ள மனுஷர்களை நாம் விரும்புவோம். நம்முடைய மனது உத்தமமான வழியில் நடக்கிறவர்களை நேசிக்கிறதற்கு முன்வரட்டும். ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக உண்மை இல்லாதவர்களையும் தவறான மார்க்கத்தாரையும் நாம் சேர்த்து கொள்ளவும் கூடாது. அவர்களோடு ஐக்கியம் கொள்ளவும் கூடாது. ஒரு மனுஷன் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அவன் உண்மையுள்ளவர்களைத்தான் விரும்புவான். உத்தமன் வேறொரு உத்தமனைத்தான் நேசிப்பான். தவறான வழியில் செல்லுகிறவனை ஒருபோதும் நேசிப்பதில்லை. அவர்களுக்கு நாம் நல்ல ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கூறுவதில் தவறில்லை. ஆனால் நம்முடைய ஐக்கியம் அவர்களிடத்தில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்த தாவீதனுடைய இருதயம் இப்படிப்பட்டதாகத்தான் காணப்பட்டது. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருக்கு ஏற்றவர்களாய் இருக்கும்படி நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்றதாய் காணப்படட்டும். உண்மையுள்ளவர்களோடு வாசம் பண்ணுவோம். உத்தம வழியில் நடக்கிறவர்களோடு ஐக்கியம் கொண்டிருப்போம். நாமும் அவர்களைப் போலிருப்போம். கர்த்தர் இதில் பிரியப்படுவார். வீணான தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் நம்மை விலக்கி காத்துக் கொள்வோம். நம்முடைய செயல்பாடுகளை கவனிக்கிற கர்த்தர் நிறைவான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அனுதினமும் நாங்கள் எத்தனையோ மனுஷர்களிடத்திலே பழகுகின்றோம். உண்மையுள்ளவர்களையும் உத்தமர்களையும் எங்கள் உள்ளம் அடையாளம் கண்டுகொள்ளவும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்படவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். தவறான சிந்தையுள்ளவர்களையும் எண்ணம் உள்ளவர்களையும் அடையாளம் காண எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.